ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் NCERT மேத் புக்கில் எக்ஸசைஸ் 8.3ல சம் நம்பர் 4 ப்ரூவ் தட் ரூட் ஆஃப் 1 + sin a டிவைடட் பை 1 - sin a தட் இஸ் ஈக்குவல் டு சீக்கன் a ப்ளஸ் tan a. இதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டே வருவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இது என்னென்னா இது ஒரு சின்ன 2 மார்க் சம் சரியா. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 + sin a டிவைடட் பை 1 - sin a எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருக்க டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, இதில் சென்டரில் இருக்க சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணி நியூமரேட்டர் டினாமினேட்டர்லேயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதாவது 1 + sin a வச்சுட்டு கீழே வந்து 1 - sin a வச்சுட்டு இங்கே 1 - sin a இருக்கு இல்லையா, அதான் 1 + sin a நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இது மல்டிப்ளை பண்ணுறதுனால வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா ரெண்டு கேன்சல் பண்ணால் அதோட வேல்யூ 1 இன்ட்டு சம்திங் அது சேம் வேல்யூ தான் கிடைக்க போகுது சரியா. இப்போ என்ன எழுத போகிறோம்? ரூட் ஆஃப் இது மேலே எழுதிருக்கு 1 + sin a இன்ட்டு 1 + sin a. அது எப்படி எழுதலாம்? 1 + sin a த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம் கரெக்டாக. டிவைடட் பை கீழே என்ன வருது? 1a + b இன்ட்டு a - b ஃபார்முலாவில் இருக்குது. a - b இன்ட்டு a + b ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன எழுதிடலாம்? 1 ஸ்கொயர் மைனஸ் sin ஸ்கொயர் a அப்படின்னு எழுதிடலாமா. அதுக்கப்புறம் ரூட் ஆஃப் என்ன பண்ணலாம்? 1 + sin a அது மேலே அப்படியே இருக்கட்டும். 1 + sin a த ஹோல் ஸ்கொயர் இருக்கட்டும். கீழே வந்து 1 ஸ்கொயர் மைனஸ் sin ஸ்கொயருக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். cos ஸ்கொயர் + sin ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. நமக்கு வந்து 1 ஸ்கொயர் மைனஸ் sin ஸ்கொயர்னு கிடச்சிருச்சு. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்? cos ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 - sin ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ டிவைடட் பை கீழே என்ன எழுதலாம்? cos ஸ்கொயர் a. இப்போ பாருங்கள் இதுலேயும் ஸ்கொயர் இருக்குது, இதுலேயும் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ரூட் அவுட் ரெண்டுமே வெளியில் வந்துருச்சுன்னா என்ன வேல்யூ கிடைக்கும்? ரூட் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 + sin a டிவைடட் பை cos aன்னு கிடைக்கும். இப்போ இந்த வந்து டிவிஷனை ஸ்ப்ளிட் பண்ணுவோம். என்ன வரும்? 1 / cos a ப்ளஸ் sin a by cos a. So that is equal to 1 / cos a ஓட வேல்யூ என்ன வரும்? secant a plus tan a. இது ஈஸியான சம். அப்போ hence proved. இது என்ன ஆன்சர்? இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கு? இந்த மாதிரி கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதை அப்படியே ப்ரொசீட் பண்ணிகிட்டே வரும்போது கீழே வந்து ரைட் ஹேண்ட் சைடு கிடச்சிருச்சு. ஸோ hence provedன்னு எழுதிட்டோம்.